بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளினால் நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே கண்ணியமிக்க சஹாபாக்கள் நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் நாம் நேற்று மிக முக்கியமான ஒரு நபித்தோழர், ஹதீஸ் துறைக்கு இந்த சமூகத்துக்கு மிகவும் பங்காற்றிய ஒரு நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி படித்தோம். அதே போன்று அதுக்கு முன்னால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற மிக முக்கியமான நபித்தோழர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாங்கள் படித்து கொண்டு வருகின்றோம். அந்த தொடரிலே இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமிக்க நபித்தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே நாங்கள் மிக சுருக்கமாக படிப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த பெயரை நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கின்றோம். அனைவரும் பொதுவாக முஸ்லிம்களாகிய நாம் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை அறிந்து வைத்திருக்கிறோம். எப்படி அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அஜ்மஈன், அல்லாஹ் எல்லோரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும், இவர்களை அறிந்து வைத்திருப்பது போன்று அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நமக்கு பரிச்சயமான ஒரு நபித்தோழர். அந்த அடிப்படையில் அவருடைய பெயர் சம்பந்தமாக, அவருடைய பரம்பரை சம்பந்தமாக வரலாற்று நூல்களிலே, நம்பத்தகுந்த வரலாற்று மூலாதார நூல்களிலே எவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவருடைய குடும்பம், குலம், கோத்திரம் இப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இப்னு காஃபில் இப்னு ஹபீப் இப்னு ஷம்ஹ் இப்னு ஃபார் இப்னு மஹ்சூம் இப்னு சாஹிலா இப்னு காஹில் பின் அல் ஹாரிஸ் இப்னு தமீம் இலா பனி சஅத் இப்னு ஹுதைல் இப்னு முத்ரிகா, அப்படியே ஒரு 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 பரம்பரை ஒன்று ரெண்டாக போய் கடைசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையோடு ஒரு 7, 8, 9, 10 பரம்பரைக்கு அப்பால் போய் இணைகிறது. அப்ப நம்ம அதை பார்க்கலாம். அபு அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய புனைப்பெயர் நம்ம அபு அப்துர் ரஹ்மான் என்று வரலாற்று நூல்களிலே பார்க்கிறோம். அது மாதிரி அவர்களுக்கு இன்னும் அழகான பட்டப்பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மரபின் அடிப்படையிலே இப்னு உம்மி அப்த் என்ற ஒரு பட்டப்பெயர் அவர்களுக்கு இருக்கிறது. இப்னு உம்மி அப்த் என்ற ஒரு பட்டப்பெயர், அது அழகான முறையிலே இஸ்லாமிய மரபின் அடிப்படையில் வைக்கப்பட்ட ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இப்னு உம்மி அப்த். அதே நேரம் அபு அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மான் என்பது அவர்களுடைய ஒரு குனியத்தாக இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பரம்பரையை மீண்டும் ஒரு முறை நான் சொல்லியிருப்பேன் பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இப்னு காஃபில் இப்னு ஹபீப் பின் ஷம்ஹ் இப்னு ஃபார் இப்னு மஹ்சூம் இப்னு சாஹிலா இப்னு காஹில் பின் அல் ஹாரிஸ் இப்னு தமீம் இலா பனி சஅத் இப்னு ஹுதைல் இப்னு முத்ரிகா, இல்யாஸ், முதர், முஅத், அப்படி அத்னான், அதுக்கப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்படி வரலாறு அப்படித்தான் போகிறது. அதை நம்ம பிதாயா வ நிஹாயாவில் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையும் அவ்வாறு தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிறப்பு சம்பந்தமாக வரலாற்று நூல்களிலே எங்குமே பதியப்படவில்லை என்ற நம்பத்தகுந்த வரலாற்று நூல்களிலே பெருசாக பதியப்படவில்லை. 7ஆம் நூற்றாண்டிலே பிறந்தார் என்ற செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர்களுடைய மரணத்தை ஒப்பிட்டு நாங்கள் பார்க்க முடியும். மரணத்தை அவர்கள் 60 சொச்சம் வயசுல மரணிக்கிறார்கள். 60 சொச்சம் வயசுல தான் அவர்களுடைய மரணம் ஏற்படுகிறது.
ஹிஜ்ரி 32 ஹிஜ்ரி 32. அப்ப 60 நம்ம அந்த வயசை வச்சு நம்ம என்ன செய்யலாம், பிறப்பை ஓரளவு மட்டிட்டு கணித்து கொள்ளலாம். இவர்களுடைய மனைவியினுடைய பேர் தான் ஜைனப் பின்த் அபி முஆவியா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க மிகப்பெரிய ஒரு ஃபக்கீஹா, மிகப்பெரிய ஒரு ஆலிமா, ஹதீஸுக்கு பங்காற்றிய, ஃபிக்ஹுக்கு பங்காற்றிய இவர்களும் ஒரு மிகப்பெரிய ஃபக்கீஹாவாக ஆலிமாவாக இருந்திருக்கிறார்கள். ஜைனப் பின்த் அபி முஆவியா இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறை சந்திக்க சென்ற பொழுது அதிலே வாயில் காவலர் கேட்கிறார், யார் சொல்லுதா உங்களை சந்திக்க பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது, அது யார் என்று கேளுங்கள் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இது சஹீஹ் முஸ்லிம் இருக்கக்கூடிய செய்தி, அவர்கள் ஜைனப் வந்திருப்பதாக சொல்லுங்கள் என்று வாயில் காவலாளரிடம் இந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப அவர் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இப்படி ஜைனப் என்ற பெண்மணி வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஐயு ஜயானிபி அந்தி, அதாவது ஐயு ஜயானிபி அந்தி, ஜைனபோட பன்மையாகி அவங்க சொல்றாங்க ஜயானிப். எந்த ஜைனப் என்று கேட்ட பொழுது இம்ராத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இம்ராத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். அப்ப அர்த்தம் என்ன சொன்னால், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பரிச்சயமான ஒரு பெண். எனவே அவர்கள் அவர்கள் ஆழ்ந்த புலமை உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கற்கக்கூடியவர்களாக, கேள்விகள் கேட்கக்கூடியவர்களாக அவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சான்று பார்க்கிறது. அப்ப இவருடைய ஹதீஸ் அறிவிப்புகள் கூட நிறைய இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஜைனப் பின்த் அபி முஆவியா என்பதுதான் அவர்களுடைய மனைவி பேர். அவர்களும் மிகப்பெரிய ஒரு ஃபக்கீஹா, ஒரு முஹத்திஸா, ஒரு ஆலிமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜைனப் இம்ராத்து மஸ்ஊத் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுகின்ற பொழுது அவங்களுக்கு அது தெரிந்துவிடும் என்பதனால இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ரலியல்லாஹுடைய மனைவி என்பதாக அவர்கள் அடையாளப்படுத்துவதை நாங்கள் சஹீஹ் முஸ்லிமுடைய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவருடைய தோற்றத்தை பற்றி வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் மிக ஒரு மெல்லிய தோற்றமுடையவர்கள், அதாவது மெலிந்த தோற்றமுடையவர்கள். அது மாதிரி கட்ட சஹாபி. அதே போன்று அவர்கள் அதிகமாக வெண்ணிற ஆடைகள் அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். வெண்ணிற ஆடைகள் அதிகமாக அணியக்கூடியவர்களாக இருந்தார். அதே மாதிரி நல்ல நறுமணம் உள்ள ஒரு சஹாபி, எப்பொழுதுமே வாசனை திரவியங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சஹாபி. அதே போன்று அவர்கள் இரும்பு மோதிரம் ஒன்று அவர்கள் அணிந்திருப்பதையும் வரலாற்றிலே அறிஞர்கள் சொல்கிறார்கள். இதுதான் அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய செய்தி. இன்னும் சில வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கண் இந்த இடத்தில் ஒரு தழும்பு இருக்கும், அழுது அழுகையினுடைய தடும்பு. ஏனால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஏனைய சஹாபாக்களை போன்று வக்காஃபன் இந்த கிதாப் இல்லை, அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்கள், அல்லாஹுடைய வார்த்தைகளை ஓதுகின்ற பொழுது அவர்கள் நீட்டி நிறுத்தி அதை சிந்தித்து அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் யூகித்துத்தான் அவர்கள் ஓதுவார்கள். அதன் மூலமாக அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வரலாற்று நூல்களிலே பார்க்கின்றோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே வளர்ந்து வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பமாகிறது, இஸ்லாம் எப்படி அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை நாங்கள் அடுத்து பார்ப்போம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே இருக்கிறார்கள். மக்காவிலே இருந்து அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இஸ்லாம் எவ்வாறு கிடைக்கிறது என்ற செய்தியை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பிஸ்னாதில் ஹசன் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முஸ்னதில் பதிவு செய்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், உக்பத் இப்னு அபி முஐத் என்பவன் உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மேனியிலே ஒட்டக குடலை போட்டவர் தான் உக்பத் இப்னு அபி முஐத். அப்படிப்பட்ட ஒரு காஃபிர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரார்த்தனை அடிப்படையிலே பத்ரில் அவர் கொலை செய்யப்பட்டார், உக்பத் இப்னு அபி முஐத் என்பவர். அப்ப இந்த உக்பத் இப்னு அபி முஐத்தினுடைய ஆடுகளை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் ஆடுகளை அவர்கள் தான் மேய்த்து கொண்டிருந்தார்கள். உக்பத் இப்னு அபி முஐத்தினுடைய ஆடுகளை அவர்கள் மேய்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த வழியாக செல்கிறார்கள். அந்த வழியாக செல்கின்ற பொழுது ஃபகால யா குலாம் ஹல் மின் லபன், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த வழியாக செல்கின்ற பொழுது ஆட்டை பார்த்து விட்டு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, எங்களுக்கு பால் கிடைக்குமா? அர்த்தம் என்ன, இந்த ஆடுகள்ல எனக்கு பால் கொஞ்சம் கறந்து தாரீங்களா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்றார், பால் இருக்கிறது. கொல்து நான் சொன்னேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரிவாயத் செய்யற அந்த செய்தியை,
நான் சொன்னேன், ஆட்டுல பால் இருக்குது, ஆனால் வலக்கினி மொத்தமன், நான் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக என்ன பொறுப்போடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இதுதான் அந்த ஜாஹிலியத்துல கூட அந்த அரபிகள்கிட்ட உள்ள ஒரு மிக முக்கியமான பண்பு தான் இது. அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்கக்கூடியவர்கள், பொய் பேச மாட்டார்கள். நாம் இன்றும் கூட அரபுகள்கிட்ட பார்க்கிற ஒரு விஷயம் தான், நடிக்க மாட்டாங்க. அது மாதிரி எல்லாத்தையுமே தெளிவாக முகத்துக்கு முன்னாலே சொல்வார்கள். பொய் பேசுவது மிக குறைவு. இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப எனவே அந்த அடிப்படையில் தான் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய எஜமான் உக்பத் பின் அபி முஐத் மூலமாக நம்பிக்கையின் அடிப்படையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற ஆள். அப்ப நான் எப்படி உங்களுக்கு பால் கறந்து தரது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பொழுது قال فهل من شاة لم ينزل عليها، அதாவது சரி, பால் இருக்கக்கூடிய பால் மடியில பால் இருந்தா தான் அதை கறந்து தாரதான குற்றம். பால் சுரக்காத ஒரு ஆடு இருந்தா காட்டுங்கன்னு சொன்ன பொழுது, பால் இல்லாத ஒரு ஆடு இருந்தா காட்டுங்கன்னு சொன்ன பொழுது அதை காட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே தடை விடுகிறார்கள், அதனுடைய மடியை பிடித்து தடை விடுகிறார்கள். உடனே பால் நிரம்பி அந்த மடியிலே பால் நிரம்பி விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை கறக்கிறார்கள். கறந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குடிக்கிறார்கள். இது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இந்த நேரத்திலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை குடிச்சுக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, பாலை கறந்து குடிக்கிறாங்க. இது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன இது ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம். அப்ப இந்த இடத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இதெல்லாம் பார்த்து கொண்டு, இது என்ன, இவர் வந்தாரு, பால் கேட்டாரு, அது ஒரு பாலே இல்லாம ஒரு சும்மா ஒரு ஆட்டை பிடிச்சி அதனுடைய மடியை தடவுனாரு, பால் சுரந்தது, பால் கறந்து இதோ குடிக்கிறாங்களேன்னு சொல்லி போட்டு அவர் யோசிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை குடிச்சு முடிய பின்னால் அந்த ஆட்டினுடைய அந்த மடியை பார்த்து சொன்னாங்க, ஒக்குலுஸ், அதாவது நீ திரும்ப இருந்த மாதிரி ஆகிவிடு என்று சொன்ன பொழுது அது திரும்ப இருந்த மாதிரி ஆகிவிட்டது. அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இதை பார்த்து விட்டு அல்லிம்னி மின் ஹாதா யா ரசூல் அல்லாஹ்னு சொல்லி போட்டு சொன்னாங்க, அல்லிம்னி மின் ஹாதா, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கும் இந்த இதை கற்றுத்தாங்க எனக்குன்னு சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக குலாமுன் முஅல்லமுன், இன்னும் ஒரு வேத இன்னக குலைம், அதாவது சிறுமைப்படுத்தி சொல்ல, அதாவது நீ சின்ன புள்ள, நீ கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு இளைஞன், இன்னக குலாமுன் முஅல்லமுன், நீ ஒரு கற்றுக் கொடுக்கப்பட்ட அறிவு ஞானம் உள்ள ஒரு இளைஞன் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்த மாத்திரத்திலே இவர் ஒரு அறிஞர் தான், இவர் ஒரு அறிவாளி என்பதை சான்று பார்த்து விட்டார்கள். அப்ப நீங்க உண்மையிலேயே இன்னக குலாமுன் முஅல்லம், கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அறிவு ஞானம் உள்ள ஒரு சிறுவன் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த சந்தர்ப்பத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்றாங்க. அதன் பின்னால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன் பின்னால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய இஸ்லாமிய பயணம் ஆரம்பமாகிறது. இந்த செய்தி இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு இருக்கிறார்கள். பிசனதின் ஹசன், அறிவிப்பாளர் வரிசை ஹசனானது, ஆதாரபூர்வமான ஆதாரமாக எடுக்கலாம். அதே மாதிரி இதை இன்னும் வரலாற்றில் இன்னும் சில அறிஞர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் அந்த இடத்திலே பார்த்த மாத்திரத்திலே இவருக்கும் விளங்கி விடுகிறது அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த இடத்துல நாம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய இஸ்லாம் சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. அவர் எத்தனாவது நஃபராக இஸ்லாத்திலே இணைந்தார் என்பதில் பல கருத்துக்கள், இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்களுக்கு மத்தியிலே பல்வேறு கருத்துக்கள் நிலவுகிறது. அதுல சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவர் ஆரம்பத்திலே இஸ்லாத்துக்கு வந்தவர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆரம்பத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாருல் அர்கம்ல சஹாபாக்கள் இணைக்கிறதுக்கு முன்னாலே ஒருத்தராக இணைஞ்சதுல இவரும் ஒரு ஆள் என்று சொல்கின்ற அறிஞர்கள் வரலாற்றில் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் 6ஆம் நபர், இவர் 6வது நபராக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணிக்கப்படுகிறார்கள் என்பதை சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று 22வது நபர், இஸ்லாத்திலே இணைந்தவர்களில் 22வது இடம் என்றும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதுல கருத்து வேற்றுமை இருக்கிறது. 6 என்றும், அதாவது சாதிசு சித்தத்தின் அஸ்லமு என்றும் வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 6வது நபர், இஸ்லாத்துக்கு வந்த 6வது நபர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்ற கருத்தும் இருக்கிறது. அது மாதிரி 22வது என்ற கருத்தும் இருக்கிறது. எந்த அடிப்படையில் பார்த்தாலும் அவர்கள் மிக மிக அதாவது முந்தைய கால பகுதியிலே இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே மிக அழகாக பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ப இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லோரை போன்றும் வாழ்க்கையிலே கஷ்டங்கள், இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப கால பகுதியிலே எல்லா சஹாபாக்களுக்கும் ஏற்பட்ட கஷ்டங்களை போன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கஷ்டம் ஏற்பட்டது.
எப்படி என்றால் அவர்களும் நோவினைக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள், பல்வேறு வகையான சோதனைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். கடைசியில் அவர்கள் ஹபஷாவுக்கு 2 முறை ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அதன் பின்னால் அவர்கள் திரும்ப மீண்டும் வருகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப மக்காவுக்கு வருகிறார்கள், திரும்ப மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். இப்படி அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை என்ன செய்து அப்படியே செல்கிறது. அப்ப ஹபஷாக்கு 2 விடுத்தம் இவர்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் மக்காவுக்கு திரும்பி வருகிறார்கள். திரும்பவும் என்ன செய்யறாங்க என்றால் மதீனாவுக்கு அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே அவருடைய வாழ்க்கை எவ்வாறு அமைகிறது என்பதுதான் நம்முடைய அடுத்த தலைப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக அன்சாரிகள் மதீனாவுக்கு வந்த பொழுது, அன்சாரிகள் இடத்திலே முஹாஜிர்கள் வந்த பொழுது, மக்காவிலிருந்து சஹாபாக்கள் முஹாஜிரீன்களாக வந்த பொழுது அன்சாரிகளில் இருந்து ஒருவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழமை ஏற்படுத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழமை ஏற்படுத்தினார்கள். அப்ப அதுல நம்ம முன்னாலே நிறைய சஹாபாக்களுடைய விஷயத்துல நம்ம பார்த்தோம். அப்ப முஹாஜிர்ல ஒரு ஆள், அன்சாரிகள் ஒரு ஆள், அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழமையை உண்டு பண்ணினார்கள். அப்ப ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சாங்க என்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஹாபிய அவருடைய எல்லா விஷயத்திலும் பொறுப்பாக இருந்து, உங்களுக்கு இல்லையா நான் தாரேன், எனக்கு இல்லையா நீங்க தாங்க, அந்த ஒரு ஒருமைப்பாடு, இஸ்லாமிய சகோதரத்துவத்தை, ஒருமைப்பாட்டை அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அந்த அடிப்படையிலே தான் வரலாற்றில் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தோழமைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த நபித்தோழர் யார் என்பதிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழமை ஏற்படுத்தினார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதே மாதிரி அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தோழமை ஏற்படுத்தினார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம், இப்படி பல்வேறு கருத்துக்களும் என்ன செய்து இதில் இருக்கிறது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒரு தோழமையை அன்சாரிகளிலே என்ன செய்கிறார் ஒருவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் இப்படி பார்க்கின்றோம். அதன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அவருடைய சகோதரர் இருக்கிறார் உத்பத் இப்னு மஸ்ஊத், அவருக்கும் என்ன செய்யறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி ஸுஹ்ரா இப்னு கிலாப் மஸ்ஜிதுக்கு பிற்பகுதியில ஒரு வீடு மாதிரி என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஏற்பாடு கொடுக்கிறார்கள். அதன் பின்னால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட என்ன செய்யறாங்க நெருங்கியே இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து செல்வார்கள். அவர்களுடைய அசாவை தடியை எடுத்துக்கொண்டு முன்னால் செல்வார்கள். பாதரட்சைகளை கழற்றி எடுப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது பாதரட்சைகளை கொண்டு வைப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்றே தன்னை அர்ப்பணித்திருந்தார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை விரும்பாவிட்டாலும் சஹாபாக்கள் அவங்கட ஈமானுக்காக வேண்டி ரசூலுல்லாஹை நேசிக்கிறது எவ்வளவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிட செய்யறது, அதை விட வேற என்ன உலகத்துல இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிட செய்யறதை விட வேற என்ன உலகத்துல இருக்குது இன்பம்? அப்படி சஹாபாக்கள் பார்த்தாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை இவர்கள் இந்த அளவுக்கு உயர்த்தி ஒரு ரப்புடைய இடத்துக்கு வச்சிருவாங்களோன்ற பயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்தது. ரெண்டு பக்கத்தையும் நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பை கொண்டு வைப்பார்கள், அசாவை கொண்டு வைப்பார்கள், உது செய்வதற்கு தண்ணியை கொண்டு வைப்பார்கள், தலையணையை கொண்டு வைப்பார்கள். இப்படி எல்லா வேலைகளையுமே அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படின்னா அவருடைய பாதரட்சைகளை அவர்கள் கலட்டி விடுவார்கள். இப்படி எல்லாம் பல விஷயங்கள் அதில் வரலாற்றில் அப்படியே பதிவு செய்யப்படுகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வருவார்கள். அவர்களுடைய மிஸ்வாக் பூச்சியை கூட அவர்கள் என்ன செய்வாங்க கழுவி துப்புரவாக்கி வைப்பாங்க. அது மாதிரி உது செய்யக்கூடிய பாத்திரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க மறைத்துக் கொள்வார்கள். இப்பொழுது மாதிரி எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வீட்டுக்கு வீடு பாத்ரூம் இருக்குது. ஒரு வீட்டுல 5-10 பாத்ரூம் இருக்கு. அந்த காலத்துல மறைக்கிறதுக்கு என்று ஒரு துண்டு புடவைகள் இல்லைன்னு சொன்னா 2 சஹாபி என்ன செய்வாங்க ஒரு துண்டை வச்சு மறைச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கின்ற பொழுது கூட சில சமயத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைக்கின்ற செய்தியும் பதிவாக இருக்கிறது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினால் சில பொழுது எழுப்பி விடுவார்கள். சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது, நடக்கின்ற பொழுது பாதுகாப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாக அவர்களோடு செல்வார்கள். இதெல்லாம் உண்மையிலே அவராக விரும்பி அவர் என்ன செய்யறார் அவருடைய ஈமானுக்காக செய்கின்ற விஷயங்கள். சில பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வெறுத்தும் இருக்கிறார்கள். சில கட்டங்களிலே சில மனிதர்களிடம் இருந்து இந்த விடயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அது வெறுத்தும் இருப்பதை நாங்கள் வரலாற்றிலே ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க எப்படின்னா, ஃபக்கத் கான
ولذا فقد كان كثير حتى ظن أبو موسى الأشعري حين الولوج على النبي صلى الله عليه وسلم هاجر من اليمن إلى المدينة أن ابن مسعود وأمه من أهل بيت النبي صلى الله عليه وسلم لكثرة دخوله. அதாவது அபூ மூஸா அல்-அஷ்அரி என்ன சொல்றாங்க எப்படின்றால், அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதும் அவருடைய தாயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கி இருப்பதை பார்த்தால் இவர்களும் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்களோ என்று நான் எண்ணுகின்ற அளவு நெருக்கமாக இருந்தார்கள் என்பதை வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தாய் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஒரு சஹாபிய பெண்மணி என்பதை நாங்கள் நம்பத்தகுந்த வரலாற்று நூல்களிலே பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நெருங்கி இருந்த இவர்கள் எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்டார்கள். பதர்ல, உஹதுல, அதே போன்று அதன் பின்னால் வந்த இஸ்லாமிய யுத்தங்கள்ல எல்லா யுத்தங்கள்லையுமே அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் வாழ்ந்து அவர்களோடு அவர்கள் பயணிக்கிறார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போன்று அவர்களுடைய குர்ஆனோடு அவர்களுக்கு இருந்த ஒரு தொடர்பு, அதிலே தான் அவர்கள் பிரபல்யமானவர்கள். குர்ஆன் இல்முடைய விஷயத்திலே அவர்கள் மிகவும் ஒரு ஆழ்ந்த புலமை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் அவர்களுடைய நிலை எவ்வாறு அமைகிறது என்பதை பார்த்துவிட்டு நாம் அடுத்த செய்திக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் போவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிய பிற்பாடு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல போர்களிலே, குறிப்பாக மஅரகத்து யர்முக் யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு வகையான யுத்த களத்திலும் நிறைய வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. பல்வேறு வகையான யுத்த களத்திலும் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஃப்தார் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் بعد انتهاء الفتح لإقامة في حمص. ஹிம்ஸ்ல அவர்கள் கொஞ்ச நாள் என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். ஹிம்ஸ்ல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இருந்தார்கள். அதன் பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தின் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை கூஃபாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஏன் கூஃபாவுக்கு அனுப்பி வச்சாங்க? மார்க்கத்தை படித்துக் கொடுப்பதற்கும் இஸ்லாத்தை படித்துக் கொடுப்பதற்கும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை கூஃபாவுக்கு அனுப்பி வைத்தாங்க. யாரு? கலீஃபா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப அவங்க என்ன செய்றாங்க, வகத்தப உமர் இலா அஹ்லில் கூஃபா, அங்க கூஃபா மக்களுக்கு உமர் ரலியல்லாஹு ஒரு கடிதத்தை அனுப்புனாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை அனுப்புறாங்க. அப்ப அந்த நேரத்தில் அங்க கூஃபாட கவர்னராக இருந்தது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தான் அங்க கூஃபாட கவர்னராக இருந்தாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு ஒரு கடிதம் எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னு சொன்னால், ஃபகால இன்னி கத் பஅஸ்து அம்மார் இப்னு யாசிர் அமீரா, நான் உங்களுக்கு அம்மார் இப்னு யாசிரை அமீராக அனுப்பி வைத்திருக்கிறேன். வ அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் முஅல்லிமன் வ வஸீரா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை உங்களுக்கு ஒரு ஆசிரியராகவும் அம்மார் இப்னு யாசிருக்கு ஒரு மந்திரியாகவும் துணையாக இருக்கக்கூடிய உதவியாக இருக்கக்கூடியவராகவும் அனுப்பி வைத்திருக்கிறேன். அந்த ரெண்டு பேரும் வஹுமா மினன் நுஜபா மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஹ்லி பத்ர், பத்ர்ல கலந்து கொண்ட ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேரும். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் பயிற்றுவிக்கப்பட்டார்கள் இல்லையா, அந்த பயிற்றுவிக்கப்பட்ட அறிவு ஞானமிக்க உன்னதமான மனிதர்கள் தான் அந்த ரெண்டு பேரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மிக மிக அறிவாளிகளான, மிக மிக நுட்பமான ஆழமான அறிவை கொண்ட ரெண்டு பேரைத்தான் உங்களிடம் நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நீங்க அவங்க ரெண்டு பேரையும் பின்பற்றுங்கள். உமர் ரலியல்லாஹு ஓர்டர். எந்த வாயிலிருந்து அல்லாஹுடைய வஹை பேசுமோ, எந்த வாயிலிருந்து பேசினால் அல்லாஹ் வஹையாக இறக்குவானோ, சத்தியத்தை இந்த உம்மத்துக்கு சொல்வதில் தயவு தாட்சண்யம் இல்லாமல் சொல்லுவாரோ உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழுதுகிறார்கள், ஃபக்தது பிஹிமா, அம்மார் இப்னு யாசிரையும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை நீங்கள் பின்பற்றுங்கள். வஅதீஉ வஸ்மஉ கௌலஹுமா, நீங்கள் அவர்களை கட்டுப்படுங்கள், அதே போன்று அவர்கள் சொல்லுவதை எல்லாம் நீங்கள் செவிமடுத்து அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். வகத் ஆதர்துகும் பி அப்துல்லாஹி அலா நஃப்ஸி, என்னை விட நான் உங்களுக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை முதன்மைப்படுத்தி அங்கே அனுப்பி வைத்திருக்கிறேன். என்னை விட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை நான் உங்களுக்கு முதன்மைப்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதி கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, மார்க்க விஷயத்துல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய அறிவு இருக்கிறதே, அது நான் அங்கு வருவதை விட அவர் வந்தால் அங்கே பொருத்தமாக இருக்கும் என்பதைத்தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இடத்துல உமர் கத்தாப் ரலியல்லாஹுடைய ஒரு பணிவையும் நாங்கள் பார்க்கிறோம். அந்த மனிதர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு, இந்த ரெண்டு பேருடைய அந்தஸ்தையுமே எவராலும் அடைய முடியாது.
அதனால இந்த இடத்துல இந்த உமர் ரலியல்லாஹு இப்படிப்பட்ட ஒரு ஞானமிக்க உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஞானமிக்க உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பணிவு அது. அவர்கள் எவ்வளவு பெரிய அறிஞர், எவ்வளவு பெரிய ஒரு ஞானமிக்க ஒரு தீர்ச்சன்யம் உள்ள அறிவாளி உமர் கத்தாப் ரலியல்லாஹு. அதனாலதான் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் இடத்துல கேட்கப்பட்டது, அபூபக்கர் உமரை நேசம் கொள்வது சுன்னத்தான விஷயமா, அபூபக்கர் உமரை நேசம் கொள்றதே நேசிக்கிறது சுன்னத்தான விஷயமான்னு கேட்கப்பட்ட பொழுது ஹஸன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க இல்லன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க, வாஜிப் ஃபர்த் கட்டாய கடமைன்னு சொன்னாங்க. அபூபக்கர் உமரை நேசம் கொள்றது ஃபரீதா கட்டாய கடமைன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. முக்ரிஸ் அவர்களே, இந்த செய்தி இமாம் அல்-லாலகாயி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷரஹ் உஸூலி இஅ்திகாத் அஹ்லி ஸுன்னா வல் ஜமாஅ என்ற அஹ்லு ஸுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவுடைய மிக பிரதான நூல் அதிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை பற்றி இப்படி சொல்கிறார்கள். இந்த இடத்துல அதை நாம் என்ன செய்ய வேண்டும், ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவில் இருந்தார்கள். கூஃபாவில் நீண்ட காலங்கள் இருந்தார்கள். முத்தத ஹிலாஃபத்தி உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல அவர்கள் கூஃபாவில் தான் இருந்து மக்களுக்கு மார்க்கத்தை படித்து கொடுத்து கொண்டு இருந்தார்கள். அதுக்கப்புறம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு ஹிலாஃபத் வருது. அதுல இருந்து அவர்கள் நீக்கி திரும்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அங்கிருந்து மதீனாவுக்கு எடுக்கிறார்கள். அப்படி வரலாறு நீண்டு கொண்டே செல்கிறது. அதே போன்று அவர்கள் கூஃபாவில் இருந்து வரப்பொழுது மக்கள் எல்லாம் ஓடி வந்து இஸ்தமாஹலுல் கூஃபா வகாலி அப்துல்லா அகீம் வனஹனு நமனுக கையுஸ்லைலேக ஷைஉன் தக்ரஹு, அப்துல்லா நீங்க எங்களோட இருங்க எல்லாம் கெஞ்சி இருக்கிறார்கள் கூஃபா மக்கள். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்பதையெல்லாம் வரலாற்றில் அறிஞர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வரலாறு சுருக்கமாக நாம் பார்த்தோம். அடுத்ததாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி நாங்கள் நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக மஸ்ரூக் இப்னு அல்-அஜ்தா மிகப்பெரிய ஒரு தாபிஈ. மஸ்ரூக் இப்னு அல்-அஜ்தா ரஹிமஹுல்லாஹ் வரலாற்றில் சொல்லப்படுற மிகப்பெரிய ஒரு தாபிஈ. இவரை பற்றி வரலாறு நிறைய இருக்கிறது. மஸ்ரூக் இப்னு அல்-அஜ்தா ரஹிமஹுல்லாஹ் சம்பந்தமாக அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த அறிவு ஆற்றலை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்றாங்க, வல்லாஹ் அல்லதி லா இலாஹா கைரு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாருமே இல்லை, அந்த அல்லாஹ்வே சத்தியமாக, மா உன்சில சூரத்து மின் கிதாபில்லா இல்லா அனா அலமு ஐன உன்சிலத், அல்லாஹ்வுடைய வேதத்திலே எந்த ஒரு வசனமாக இருந்தாலும் அது எங்கு இறங்கியது என்பது எனக்கு தெரியும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றத மஸ்ரூக் இப்னு அல்-அஜ்தா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய வேதத்துல எந்த ஒரு வசனம் எந்த ஒரு அத்தியாயம் எங்க இறங்குச்சு என்று சொல்லி எனக்கு நான் அறிந்து வைத்திருக்கிறேன். வலா உன்சிலத் ஆயத்து மின் கிதாபில்லா இல்லா அனா ஆலம் ஃபீமா உன்சிலத் வலவ் ஆலம் அஹதன் ஆலம் மின்னி பிகிதாபில்லா தப்லுகுல் இபில் லரகித்து இலைஹி சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க என்றால், அல்லாஹ்வுடைய வேதத்துல ஒரு அத்தியாயம் இறங்கி அந்த அத்தியாயம் எதற்காக இறங்கியது என்பது எனக்கு தெரியும், அது எங்கு இறங்கியது என்பது எனக்கு தெரியும். அதே போன்று அந்த அத்தியாயத்தினுடைய விளக்கம் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் சொன்னார்கள், எந்த விஷயத்தில் இறங்கியது என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. என்னை விட வேறு யாராவது இந்த குர்ஆனுடைய விஷயத்திலே ஆழமான அறிவுள்ளவர்களாக இருப்பதை நான் அறிந்தால் நான் என்னுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு ஒட்டகம் எவ்வளவு தூரம் பயணிக்குமோ அந்த அளவு தூரம் நான் பயணித்து குர்ஆனை படிக்க நான் தயார் என்று சொன்னார்கள். அந்த அளவு குர்ஆனோடு அவர்கள் நெருங்கிய தொடர்புடையவராக இருந்தார்கள். அப்படின்னா ஒட்டகத்தால கடக்க முடியுமான தூரத்துல எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு அங்கால யாராவது இருந்து அவருக்கு என்ன விட ஒரு குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் தெரியும் என்றால் நான் அங்கே போவேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இதைத்தான் மஸ்ரூக் இப்னு அஜ்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொன்னார்கள். மஸ்ரூக் இப்னு அஜ்தா யார அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்களே, அவங்களும் இதே மாதிரி உள்ள ஒரு தாபிஈ என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். மா உன்சில சூரத்து மின் கிதாபில்லா இல்லா அனா அலம் ஃபீ ஐன உன்சிலத் வலா உன்சிலத் ஆயத்து மின் கிதாபில்லா இல்லா அனா அலம் ஃபீமா உன்சிலத், எல்லா விஷயத்தையும் குர்ஆனுடைய விஷயத்திலே அவர்கள் அறிந்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி, இவர் அல் பத்ரி, அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி, இப்னு மஸ்ஊத் அல்ல, இவர் வேற சஹாபி, அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக மா அலமு அன்-நபி தரக அஹதன் அலம் பி கிதாபில்லா மின் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துக்கு பின்னால அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை விட வேற யாரையுமே குர்ஆனுக்கு மிக மிக ஆழமான குர்ஆனை பற்றியுள்ள மிக மிக ஆழமான அறிவுள்ளவர் வேற எவரை விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. இவரை விட அறிவாளி வேற யாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போகல. அந்த அளவு குர்ஆனுடைய விஷயத்திலே மிக மிக ஆழமான அறிவுள்ளவர் என்பதாக அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், வேற யாருமே அந்த அளவுக்கு அறிவு ஞானம் உள்ளவராக இருக்கவில்லை என்பதை சொல்கிறார்கள். அதே போலதான் வேறு எந்த சஹாபியும் கேட்காத ஒரு விஷயம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து நேரடியாக கிட்டத்தட்ட 70 சொச்சம் சூறாக்களை
114 சூறாக்கள் 70 லட்சம் சூறாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் இருந்து அவர்கள் நேரடியாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் அவர்கள் வேற சஹாபாக்கள் கேட்காத பல சூறாக்களை நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நேரடியாக கற்றிருக்கிறேன் என்பதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய குரல் வளம் இருக்கிறது, மிக மிக அழகான குரல், மிக மிக அழகான குரல் வளம் உடையவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள். குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாலே ஒரு அழகு அந்த குரலிலே தெரியும் என்பதை எனக்கு நிறைய ஹதீஸ் சொல்லுது. அதுல தெளிவாக வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ஒரு சந்தர்ப்பத்திலே, இக்ரா அலைய சூரத்துன் நிசா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் நீங்க எனக்கு சூரத்துன் நிசா ஓதி காட்டுங்கன்னு சொன்ன பொழுது ஃபதஅஜ்ஜப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியம் அடைந்து சொன்னாங்க, அக்ரா வாலைக்க உன்சில், நான் உங்களுக்கு ஓதி காட்டவா யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது தான் இந்த குர்ஆன் இறங்கி இருக்கிறது, நான் எப்படி உங்கள் மீது ஓதி காட்டுவது யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, நான் அல்லாத ஒருவரிடம் இருந்து இந்த குர்ஆன் ஓதுவதை கேட்பதை நான் ஆசைப்படுகிறேன், அது நீங்களாக இருக்கட்டும், நீங்க ஓதுங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்று சொன்ன பொழுது فقرأ عليه حتى بلغ قوله تعالى. இப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துன் நிசா ஓதிக்கொண்டே வருகிறார்கள். فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. فكيف إذا جئنا من كل أمة بشهيد. இந்த வசனத்தை ஓதுகின்ற பொழுது, சூரத்து நிசாவுடைய இந்த வசனத்தை ஓதுகின்ற பொழுது ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத், ஒவ்வொரு உம்மத்தையும் அதனுடைய சாட்சியாளர்களோடு நாம் கொண்டு வருவோம். வஜினா பிக, இந்த உம்மத்துக்கு அலா ஹாஉலாஇ ஷஹீதா, வஜினா நாங்க கொண்டு வருவோம், பிக உங்களை, அலா ஹாஉலாஇ ஷஹீதா, இந்த மனிதர்கள் இந்த உம்மத்துக்கு சாட்சியாளராக நபியை நாங்க உங்களை கொண்டு வருவோம் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுகிறார்கள். ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا என்ற அந்த வசனம் வருகின்ற பொழுது ஹஸ்புக்கல் ஆன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் நிறுத்துங்க போதும் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பி பார்த்தால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் திரும்பி பார்க்கிறார். ஃபல்தஃபத இலைஹி ஃபஃபாலத் ஐனாஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களால் கண்ணீர் ஓடிக்கொண்டு தேம்பி அழுது கொண்டிருப்பதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கேட்டால் அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவேதான் சஹாபாக்களிடம் அந்த பழக்கம் அப்படியே இருக்கிறது. சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அழக்கூடியவர்களாக, அதனை சிந்தித்து உணரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நஹப்ப யக்ரா அல் குர்ஆன கத்தன் கமா உன்சில் ஃபல்யக்ரா கிராஅத இப்னி உம்மி அப்த். இப்னு உம்மி அப்துன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இப்னு உம்மி அப்துன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நிறைய ஹதீஸ்ல சில பொழுது மக்கள் யோசிப்பாங்க, இப்னு உம்மி அப்துனா யாரு? அது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி இருக்கிறார்கள். மன் நஹப்ப, யார் விரும்புகிறாரோ, ஐயக்ரால் குர்ஆன கத்தன் கமா உன்சில், குர்ஆன் எவ்வாறு இறக்கியருளப்பட்டதோ அவ்வாறு ஓதுவதற்கு யார் விரும்புகிறாரோ, ஃபல்யக்ரா, அவர் ஓதட்டும், கிராஅத் இப்னி உம்மி அப்தினுடைய கிராஅத்தில் அவர் ஓதட்டும். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. எப்படின்னா, நீங்க குர்ஆன் இறங்குற மாதிரி ஓதணுமாக இருந்தால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஓதுன மாதிரி நீங்க ஓதுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தக்ரில் குர்ஆன மின் அர்பா, நீங்க 4 பேரிடம் இருந்து குர்ஆனை படித்துக் கொள்ளுங்கள், குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். அதுல ஒன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், உபை இப்னு கஅப், முஆத் இப்னு ஜபல், வசாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. இந்த 4 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல முதலாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், உபை இப்னு கஅப், முஆத் இப்னு ஜபல், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அஜ்மஈன். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியே அவர்களுடைய இந்த சிறப்புகளை சொல்வதாக இருந்தால் அது நீண்டு கொண்டே போகும். அதே போன்றுதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்காகவும், அதே போன்று குர்ஆனை மரணமிடுவதிலும் குர்ஆனை படிப்பித்து கொடுப்பதிலுமே அவர்களுடைய காலம் ஆரம்பத்திலே கழிந்தது. அதே போன்று கூஃபாவுக்கு போய் அப்படியே தான் அவர்களுடைய காலத்தை கழித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களிடம் இருந்துதான் கிராஅத்தை அபி அப்துர் ரஹ்மான் சுலமி, உபைத் வல் அஸ்வத் இப்னு யஸீத் அன்-நഖி, தமீம் இப்னு ஹதலம் வல் ஹாரித் இப்னு நவீலா, கைஸ், அதே போல ஸிர் இப்னு ஹுபைஷ், உபைத் இப்னு கைஸ், அல்கமா இப்னு கைஸ் அன்-நഖி, உபைதா இப்னு அம்ர் அஸ்-சல்மானி, வ அம்ர் இப்னு ஷரஹ்பீல், வ அபு அம்ர் அஷ்-ஷைபானி, ஸைத் இப்னு வஹப், வ மஸ்ரூக் இப்னு அஜ்தா போன்றவர்கள் எல்லாம் குர்ஆனை படித்திருக்கிறார்கள்.
இவங்க எல்லாம் அப்துல்லாஹ் மசூதுடைய மாணவர்கள் ரலியல்லாஹு அஜ்மஈன். நான் இதெல்லாம் இப்படி நீண்ட வரலாறுகள், அதனால சுருக்கமா இந்த பேரை ஞாபகப்படுத்தி கொண்டு செல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறை அந்த மாதிரி சஹாபா கூடிய தாபியினுடைய பேரை நானும் தான் நீங்களும் தான் கேட்டுக்கொள்வது ஒரு பரக்கத்தா இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நான் சொன்னேன். இப்படிப்பட்ட அறிஞர்கள் மஸ்ரூக் பின் அஜிதா மாஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிஞர், ஸிர் இப்னு ஹுபைஷ், அதே மாதிரி உபைத் இப்னு கைஸ், அல்கமா இப்னு கைஸ் அன்-நஹை, இவங்க எல்லாம் மிகப்பெரிய தாபிஈ, மிகப்பெரிய அறிஞர்கள். சுப்ஹானல்லாஹ். இவங்க எல்லாம் அப்துல்லாஹ் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு படிச்சிருக்கிறார்கள். எனவேதான் இந்த கிராத்துல சபா கிராத் நம்ம சொல்லுவோமே, கிராத்துல இப்ப கிராத் ஹஃப்ஸன் ஆசிம் வர்ஷன் நாஃபி எல்லாம் இந்த கிராத் வகையில இருக்கு. உதாரணமா மாலிகி யௌமித்தீன், மலிகி யௌமித்தீன் எல்லாம் இருக்கு. அப்ப அதுல பல காரிமார்கள் பிரபலியமாக இருக்கிறார் அந்த காலத்துல, சஹாபாக்கள் தாபியினுடைய காலத்துல. எனவேதான் கிராத் ஆசிம், அதே மாதிரி ஹம்சா, அல் கசாயி, ஹலஃப், வல் அமஷ், இப்ப 5 பேருடைய கிராத் அப்துல்லாஹ் மசூத் தான் அந்த இஸ்னாத் போய் சேருது. அந்த தொடர் போய் எங்க போய் சேருது? அப்துல்லாஹ் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல தான் போய் சேருது. கமா கால உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உத்பா அன்னஹு சொல்றாங்க, கான அப்துல்லாஹ் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல என்ன செய்யுது? போய் சேருது. அது ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த விஷயத்தை பாருங்க, இவங்க குர்ஆனுக்கு எப்படி தன்னை அர்ப்பணிச்சிருந்தாங்க என்பதை உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உத்பா சொல்றாங்க. அன்னஹு கான அப்துல்லாஹ் மசூத் இதா ஹதாத்தில் உயூன், மக்கள் எல்லாம் உறங்குகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? எழும்பி நின்று தொழ ஆரம்பித்து விடுவார்கள். காலையாகும் வரை அவர்கள் தொழுது கொண்டு, அதாவது ஒரு தேனி ரீங்காரம் விடுவதை போன்று அவர்கள் குறுகுறுத்து கொண்டு, ஓதிக்கொண்டு, அழுது கொண்டு காலையாகும் வரை அவர்கள் இரவை கழிப்பார்கள் என்பதை உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி குர்ஆனுடைய விஷயத்தை எடுத்தாலே இப்படியே நின்று கொண்டே போகும். நாம் அடுத்த விஷயத்துக்கு வரும். ஹதீஸினுடைய விஷயம். குர்ஆனோடு மட்டும் அவருடைய வாழ்க்கை சுருங்கிவிடவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸினுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டால், ஹதீஸ் அப்துல்லாஹ் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல சாத் இப்னு முஆஸ், சஃபான் இப்னு அஸ்ஸால் இவங்ககிட்ட எல்லாம் ஹதீஸ் அவங்க அறிவிச்சிருக்கிறார்கள். அவர்கிட்ட இருந்தெல்லாம் ஹதீஸ் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இந்த ரிவாயத் செய்தவர்கள் ஏராளம். அதை நம்ம இப்ப சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அப்துல்லாஹ் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு படிச்சவங்க, அவங்களோட ஹதீஸ்ல ரிவாயத் செஞ்சவங்க பெரிய பட்டியல். அதே போன்று இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது சஹீஹ்ல புகாரி முஸ்லிம் பதிவு செய்திருக்கிறார்கள். 64 ஹதீஸ்களை அப்துல்லாஹ் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள். 64 ஹதீஸ்கள் புகாரிலே முஸ்லிமிலே வருது அப்துல்லாஹ் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ். அதே மாதிரி புகாரி மட்டும் 21 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார் தனியே. முஸ்லிம் 35 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார். அதே போன்று பக்கீ இப்னு மக்லத், முஸ்னத் பக்கீ இப்னு மக்லத், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அது மிக பிரபல்யமான பிரம்மாண்டமான முஸ்னதுகளிலே மிகப்பெரிய முஸ்னத். சஹாபாக்களுடைய அந்த பெயரின் அடிப்படையில என்ன செய்வாங்க? அபூபக்கர் அவருடைய ஹதீஸ் எல்லாமே ஃபுல்லா வரும். அந்த பக்கீ இப்னு மக்லத் உடைய முஸ்னதுல முக்கர்ரர் ஹதீஸ் திருப்பி வரும். அந்த அறிவிப்பாளர் வரிசை கூட கூட ஹதீஸுடைய எண்ணிக்கை கூடும். அதெல்லாம் ஒரு விரிவான பகுதி. அப்படி அந்த முஸ்னத் பக்கீ இப்னு மக்லத்ல 840 ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 842 ஹதீஸ் என்று அவர்கள் ஒரு கணிப்பீடு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி யஹ்யா இப்னு முயின் அஸ்ஸஹுல் அஸானித், அதாவது அப்துல்லாஹ் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாளர் வரிசையில மிக அசஹானது, மிக ஆதரபூர்வமானது. அப்துல்லாஹ் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல படித்தவர்கள், அவர்களிடைந்து படித்தவர்கள், அதுபோல அந்த சஹாபாக்களின் தாபீன்கள், அப்படி ஒரு அறிவிப்பாளர் வரிசை வரும். அது குறைஞ்சது 3க்கும் ஆக கூட்டம் 9 பேர் இருப்பாங்க. ஹதீஸுக்கும் அந்த ஹதீஸினுடைய மைய கருத்துக்கும் குறித்த அந்த இமாமுக்கும் இடையில. அதுல மிக அசஹான, மிக ஆதரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையாக மா ரவா அன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மா ரவாஹுல் அமஷ் அன் இப்ராஹிம் அன் அல்கமா அன் இப்னு மஸ்ஊத், இந்த இதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மா ரவாஹுல் அமஷ் அன் இப்ராஹிம் அன் அல்கமா அன் இப்னு மஸ்ஊத், இந்த அறிவிப்பாளர் மிக ஆதரவுபூர்வமானது என்பதாக மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் யஹ்யா இப்னு மயின் ரஹிமஹுல்லாஹ், இவர் இஸ்லாமிய ஹதீஸ் துறை, அதாவது குறிப்பாக ஜரஹ்வத்தாதில் சொல்வார்கள், ஆட்களை நியாயப்படுத்துறது, குறை விமர்சனங்கள்ல சுட்டி காட்டுறது, இவர் ஹதீஸ் எடுக்கலுமா இயலாதான்னு சொல்றதுல மிக பாண்டித்யம் பெற்றவர் யஹ்யா இப்னு மயின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி அவர்களுடைய ஹதீஸுடைய விஷயத்தை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 840 ஹதீஸ்கள் அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருப்பதை பக்கீ இப்னு மக்லத் ரஹிமஹுல்லாஹ் தனது முஸ்னதிலே பதிவாக்கி இருக்கிறார்கள். அதே போலதான் அவர்களுடைய ஃபத்வா, ஃபிக்ஹுடைய விஷயம், குர்ஆன் தஃப்சீர்ல டாப் ஆக முதன்மையானவர். அதே மாதிரி ஹதீஸுடைய விஷயத்துல மிகவும் ஆழ்ந்த புலமை உள்ளவர். ஃபிக்ஹுடைய விஷயத்தில், ஃபத்வா கொடுக்கிற விஷயத்திலையும், அவர்களுடைய ஃபத்வாக்களுடைய விஷயத்திலையும் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, அலமுல் குர்ஆன் வஸ் சுன்னah, குர்ஆன் சுன்னாவினுடைய ஒரு அடையாளம் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு. அதனால முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகின்ற வேளையிலே சொன்னார்கள், அவருடைய மரண தருவாயிலே வசியத்தாக சொன்னாங்க மக்களுக்கு, இல்தமிசு அல் இல்ம இன்த அர்பா, நீங்க 4 பேரிடத்தில் அறிவை தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அதுல ஒன்று உவைமிர் அபி தர்தா, அது மாதிரி சல்மான் அல் ஃபாரிசி, அதே மாதிரி
அப்துல்லாஹி மசூத், அப்துல்லாஹி சலாம், இந்த 4 பேரிடத்தையும் நீங்க அறிவி தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரண வேளையிலே சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு ஃபத்வா கேட்கப்பட்டது ஃபராயில் அனந்தர சொத்து பங்கீடு சம்பந்தமாக. அப்ப அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சின்ன தவறு ஏற்பட்டது. அதே போன்று இப்னு மசூதோடு அவர்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டது. அப்ப அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அந்த அறிவை பார்த்து விட்டு சொன்னாங்க, ஃபகால் அபூ மூஸா லா தஸலுனி அன் ஷைஇன் மா தாம ஹாதல் ஹிப்ரு பைனக்கும், இந்த அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட அற்புதமான ஆளுமை ஹிப்ர், அறிவு கடல் நாம சொல்லுமே அது மாதிரி ஹிப்ர்னு சொன்னா மிகப்பெரிய அறிவு ஞானி, எங்களோடு இருக்கின்ற காலம் வரை நீங்க என்னிடத்துல ஒன்றும் நீங்க கேட்காதீங்கன்னு சொல்லி அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு சொன்னாங்க. அதே மாதிரி அல்கமா இப்னு கைஸ் அன்-நஹை ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அன்னஹு கதிம ஷாம், அல்கமா இப்னு கைஸ் அன்-நஹை ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, நான் அவங்க ஷாமுக்கு வந்தாங்க. ஃபலக்கி அபூ தர்தா, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு ஃபகீஹ், மிகப்பெரிய ஒரு அறிஞர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவங்கள சந்திச்ச பொழுது ஃபஸஅலஹு ஃபகால தஸ்அலூனி, அவரிடத்துல அல்கமா இப்னு கைஸ் நஹை ஷாமுக்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு மஸ்அலாவை கேட்கிறாரு. மஸ்அலாவை கேட்ட உடனே ஃபத்வா, ஒரு மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை கேட்ட பொழுது ஃபகால அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தஸ்அலூனி, நீங்க என்னட்ட கேள்வி கேட்கிறீங்க, என்கிட்ட நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? வஃபீக்கும் அப்துல்லாஹ் இப்னு மசூத், அப்துல்லாஹ் இப்னு மசூத் உங்ககிட்ட வச்சுட்டு நீங்க என்னிடமா கேள்வி கேட்கிறீர்கள் என்று மிக ஒரு அவருக்கு உணர்த்துகிறார். அப்துல்லாஹ் இப்னு மசூத் யார், அப்துல்லாஹ் இப்னு மசூத் யார் என்பதை உணர்த்துகிறார். அப்துல்லாஹ் இப்னு மசூத் உங்ககிட்ட வச்சுட்டு என்னட்ட கேட்கிறீங்களாப்பான்னு சொல்லி ஏளனமாக அவருக்கு சுட்டி காட்டுகிறார்கள். என்னை விட எவ்வளவு பெரிய அறிஞர் அப்துல்லாஹ் இப்னு மசூத் என்பதை அவர்கள் சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் இமாம் இப்னு கைம் அல்-ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய புத்தகம் இஅலாமுல் முவக்கின் இருக்கிறது. அதே மாதிரி நிறைய அந்த அறிஞர்கள் குறித்து எழுதுகின்ற புத்தகங்கள் நிறைய இருக்கிறது. அதுல குறிப்பாக இப்னு கைம் அல்-ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள் எப்படினால், அப்துல்லாஹ் இப்னு மசூத் வாஹித மினல் முக்ஸிரீன மின ஸஹாபா ஃபி ஃபுத்யா, ஃபத்வாவுடைய விஷயத்தை அதிகமாக மக்கள் மத்தியில பிரபலியமானவர், தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர், அதிகமாக ஃபத்வாக்களுடைய விஷயத்துல முன்னின்று செயல்பட்ட ஒரு மிகப்பெரிய ஞானி அறிஞர் அப்துல்லாஹ் இப்னு மசூத் என்பதாக இமாம் இப்னு கைம் அல்-ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ், இப்னு தைமியாவுடைய ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மாணவர் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் அப்படி நீண்டு கொண்டே அது செல்கிறது. இப்படி அந்த அறிஞர்கள், சஹாபாக்கள், தாபியன்கள் சொல்ற விஷயங்கள் அப்ப எடுத்தாலே நிறைய விஷயங்கள் அப்படி அது வந்து கொண்டே இருக்கும். மிக சுருக்கமா அடுத்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொதுவா எல்லா விஷயத்திலுமே அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தீர்ப்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றுபட்டு தான் இருக்கும். அதனாலதான் ஷாபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க எப்படின்றால், ஷாபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க எப்படின்னா, தலாகத்துன் இஸ்தஃப்தி பாதுஹும் மின் பாத், சஹாபாக்கள்ல சிலர் 3 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே ஃபத்வா கேட்டுக்கொள்வாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த அப்படிதான் நேச்சர், அவங்களுடைய என்ன சொல்றது இயல்புலேயே அவங்களோட அந்த குணாதிசயம் ஒத்தி இருக்கும். அதுல 3 பேர் யார் என்றால் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித், இந்த 3 பேருக்கும் ஒரு வகையான அவங்க 3 பேரும் தங்களுக்குள்ள ஒரு மஷூரா பண்ணுவாங்க, கேள்விகள் கேட்டுக்கொள்வாங்க, ஃபத்வாக்கள் கேட்டுக்கொள்வாங்க, அப்படி 3 பேர். அதே மாதிரி இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க, அலி இப்னு அபி தாலிப், உபய் இப்னு கஅப், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க 3 பேரும் என்ன செய்வாங்க, அவங்களோட நேச்சர், அவங்களுடைய இயல்பு எல்லாம் ஒத்துப்போம் என்பதை இமாம் ஷாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிச்சிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அவருடைய ஃபிக்ஹ் கூஃபாவில் இருக்கும்போது அவர்கள் படித்து கொடுத்தார்கள். அவர்களுடைய ஃபிக்ஹுடைய விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம், நிறைய விஷயங்களை சுட்டி காட்டலாம். குறிப்பாக மஸ்ரூக் இப்னு அஜீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று, நான் அறிஞர்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களை நான் 6 பேரை, அதாவது ஷாமத்து அஸ்ஹாப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவஜத்து இல்மஹும், எல்லா சஹாபாக்களையும் உற்று நோக்கி நுகர்ந்து பார்த்த பொழுது அவருடைய எல்லாருடைய இல்மும் 6 பேரிடம் போய் முடிகிறது. ஒன்று அலி, அதே மாதிரி உமர் கத்தாப், அலி இப்னு அபி தாலிப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மசூத், ஸைத் இப்னு சாபித், உபய் இப்னு கஅப், அதே போன்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று உபய் இப்னு கஅப், அபூ தர்தா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். அப்ப இந்த 6 பேரிடம் போய் என்ன செய்யுது, இல்மு போய் சேருவது என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க. அவர்களுடைய இந்த 6 பேருடைய இல்மும் அப்துல்லாஹ் இப்னு மசூத், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போய் சேர்கிறது என்பதாக மஸ்ரூக் இப்னு அஜீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். திரும்ப பாருங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 6 பேருடைய இல்மும் அலி, அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போய் சேருகிறது என்பதாக மஸ்ரூக் இப்னு அஜீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பல அபிப்பிராயங்கள் இருக்கும். ஆனால் சஹாபாக்கள் நம்ம இப்படி பார்க்கலாம். ஆனால்
உண்மையிலேயே அறிஞர்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்த எல்லா வகையிலும் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி அந்த ஓர்டருக்கு தான் நாம் என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். அது அல்லாமல் பிரத்யேகமான ஒவ்வொரு பகுதியிலும் அவர்களுக்கு அறிவுகள் இருக்கும். அதை வைத்து தாபீன்கள் அவர்களிடம் படித்ததை வைத்து சில கருத்துக்களை சொல்வார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, ஆனால் அதுதான் தீர்க்கமான முடிவு என்று நாம் நினைத்துக் கொள்ள கூடாது என்பதை இந்த இடத்தில் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று அபூ வாயில் ஷக்கீக் இப்னு சலமா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மா அதில் இப்னு மஸ்ஊத் அஹதன், இப்னு மஸ்ஊதை விட பகரமாக அவருக்கு ஒப்பான ஒருவரை நான் சஹாபாக்கள்கிட்ட பார்க்கல என்று சொல்லி அவரும் சொல்கிறார். وقال الشعبي ما دخل الكوفة أحد من الصحابة أنفع علما ولا أفقه صاحبا من عبد الله. அதாவது கூஃபாக்குள்ள நுழைந்து இல்ம படிச்சு கொடுக்க வந்தவர்களில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை விட மிகப்பெரிய அறிஞரை, மிகப்பெரிய ஒரு ஆளுமையை, மிகப்பெரிய ஒரு அறிவாளியை நான் பார்க்கவில்லை சஹாபாக்கள் என்பதாக ஷாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி வரலாறு நீண்டு கொண்டே செல்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பாரம்பரியமிக்க வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு கடைசியாக அவர்கள் மரணிக்கிறார்கள். ஹிஜ்ரி அவர்களுக்கு மதீனாவிலே இருக்கும் என்ற பொழுது அவர்களுக்கு நோய்வாய் ஏற்படுகிறது. அவர்கள் ஹிஜ்ரி 32 அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். ஹிஜ்ரி 32 அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். கிட்டத்தட்ட அவர்களுக்கு 60 சொச்சம் வயசு அந்த நேரத்தில் இருக்கிறது. 60 சொச்சம் வயசு என்பதைத்தான் வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 32ஆம் ஆண்டு அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். அவர்களுக்கு தொழுவிக்கிறாங்க யாருன்னு சொன்னால் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. நான் ஏற்கனவே நம்ம சொன்னோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களுக்கு மத்தியில உறவை ஏற்படுத்தினார்கள். அப்ப இவர்களுக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உறவாக ஏற்படுத்தியவர் ஜுபைர் இப்னு அவ்வாம். எனவே இந்த கருத்து கொஞ்சம் பொருத்தமாக இருக்கிறது. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு தோழமையாக ஆக்கினார் என்பது பொருத்தமாக இருக்கிறது. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தொழுவிச்சார்கள். அது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வசியத்தின் அடிப்படையிலே அவர்கள் தொழுவித்து அவர்களுடைய கபர் எங்கே அடக்கம் ஜன்னத்துல் பக்கீல உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபருக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபருக்கு பக்கத்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கண்ணியமிக்க நபித்தோழர் இப்படியே அவர்களுடைய வரலாறுகளை நாம் நீட்டி சொல்லிக் கொண்டே போகலாம். வரலாறுகளிலே இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போன்ற தபக்காத்துல் குப்ரா இப்னு சஅத், அல்-இஸாபா ஃபீ தமீஸ் ஸஹாபா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி, அது மாதிரி இமாம் தஹபி சீர் அலாமின் நுபலா, அதே போன்று இப்படி ஹில்யத்துல் அவுலியா அபூ நுஐம் அல்-அஸ்பஹானி ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு அத்தீர் ரஹிமஹுல்லாஹ் சுகுல் காபா, இப்படி ஹதீஸுடைய அதாவது வரலாற்று நிகழ்வுகளை ஆதாரத்தின் அடிப்படையிலே மௌகூஃபா அதாவது அஸராக பதிவு செய்திருப்பதிலே நாம் இந்த நூல்களை நாம் பார்க்கலாம். எனவே அவர்கள் ஆழமாக, அகலமாக, விசாலமாக, விரிவாக நம்முடைய அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமிக்க நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய குரலை கொண்டு ஆச்சரியப்பட்டு அழுதிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை நீங்கள் இறங்கிய முறைப்படி ஓத வேண்டும் என்றால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய கிராத்தில் ஓதுங்கள் என்று சொன்னதே போதும். இவர்களுடைய அறிவுக்கும், இவருடைய ஆளுமைக்கும், இவருடைய நம்பகத்தன்மைக்கும், இவருடைய சிறப்புக்கும் இது ஒன்றே நமக்கு போதும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயினால் கண்ணியப்படுத்தப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பாதையிலே பயணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. எதை இந்த நபித்தோழரம் இருந்து நாங்கள் படித்தோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கற்று செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை இன்னும் ஒரு கண்ணியமிக்க நபித்தோழர், ஒரு சஹாபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இதே ஆர்வத்தோடும் ஆசையோடும் இன்ஷா அல்லாஹ் நம்ம படிக்கிறது கொண்டு சேருவோம். நிச்சயமாக இது எல்லா வரலாற்று நிகழ்வுகளும் நான் நேரத்தை சுருக்கத்தை கருதிதான் எந்த புத்தகம் எத்தனை பக்கம் என்பதை விட்டுட்டு போறேன். அதை சொல்றதுல ஒரு 10-15 நிமிஷம் போயிடும் என்பதனால எல்லாமே ஆதாரபூர்வமான செய்திகள், எல்லாமே மூல நூட்கள் எல்லாம் பகுப்பாய்வு செய்து அதெல்லாம் திரட்டித்தான் நான் என்ன செய்றேன் உங்களுக்கு சொல்றேன். நம்பகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1-2 முறை பார்த்து விட்டு தான் நான் சொல்கின்றேன். எனவே இந்த இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நாம் வீணாக்கி விடாமல் இதை நீங்க பாருங்க. அதே மாதிரி எங்களுடைய அல்மனார் தமிழ் என்ற இந்த முகநூல் பக்கத்தை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே போன்று அல்மனார் தமிழ் என்ற அந்த யூடியூப் சேனல் இருக்கும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். புதிய புதிய நிகழ்வுகள், பயான்கள், ஆதாரபூர்வமான செய்திகள்லாம் இன்ஷா அல்லாஹ் வந்து கொண்டே இருக்கும். படிப்போம், படித்துக் கொண்டே இருப்போம், அமல் செய்வோம், அமல் செய்து கொண்டே இருப்போம். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் எங்களை சந்திக்க வேண்டும் என்ற அந்த ஆசையோடும், நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையோடும் நாங்கள் மரணிப்போம். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் உயர்ந்த ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லப்படுகின்ற அந்த
அல்லாஹ்வினுடைய அரிஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்டு அந்த சொர்க்கத்திலே ஒன்று சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.